காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Once again we welcome you all in this day in the name of our Lord and Savior Jesus Christ our Lord. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you happy today? Praise the Lord. Hallelujah. Amen. ஆமென். சரி, பானு அவர்களை பார்ப்பதிலே சந்தோஷம் அடைகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். It's a great joy to see Sister Banu and we welcome her in the name of our Lord. Praise the Lord. Hallelujah. பிற்படவர்களுக்காக ஜெபப்படுவோம். Later we can pray for her. ஆமென். பாஸ்டர் மனோராஜ் அவர்களும் அவர்கள் ஒரு சில மாதங்கள்னு சொல்லணும், அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. அவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். And also we welcome Pastor Manuraj and family coming after months. Okay. All right. கடந்த 2-3 வாரங்களாக நாங்கள் துதி ஆராதனை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். For the past 3 weeks I've been speaking about the praise and worship. அதன் தொடர்ச்சியாக 4வது பாகமாக இன்றைய தினத்திலே தொடர்ந்து துதி ஆராதனை குறித்து உங்கள் மத்தியில் பேசும்படி விரும்புகிறேன். So I would like to continue to share my word about the praise and the worship. இந்த துதி ஆராதனையிலே நமக்கு நம்ம பயன்படுத்துகிற காரியம் என்னவென்றால் வார்த்தைகள். The things which we use in the praise and worship, what is it called? It's the word. அப்போ வார்த்தைகள் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. So when we say words, they are very important. அப்போ வார்த்தைகளை எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். So we need to know what sort of words are we using for the praise and worship. என்னோடு கூட திருப்பி கொடுங்க ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Please turn your Bibles along with me to Hosea chapter 14 verse 2. ஓசியா 14:2. Hosea chapter 14 verse 2. அந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். This word says like this: take words with you and return to the Lord. என்னது? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். It says take words with you and return to the Lord. அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்திலும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். Say to him, forgive all our sins and receive us graciously, that we may offer the fruit of our lips. ஆமென். இந்த வசனத்தின் ஆரம்பம் என்ன சொல்கிறது? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். The opening scripture says like this: take words with you and return to the Lord. பின்பு சொல்கிறது, எங்கள் உதடுகளின் காளைகளை நாங்கள் உமக்கு செலுத்துவோம். Later it ends with like this, that we may offer the fruit of our lips. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய ஜனமாக நாம் கூடி வந்திருக்கிறோம். Today we all gathered here as the children of God. ஆகவே கர்த்தரை உயர்த்துவதும் ஆராதிப்பதும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். So it's very important that we praise and worship the Lord. ஆலயம் என்று சொல்லும்போது, தொழுது கொள்ளுதல் என்று சொல்லும்போது பாடலும் முக்கியம், வார்த்தையும் முக்கியம். When we say worshiping the Lord in the church, it means the word is important, at the same time also the songs are very important. வார்த்தைக்கு, செய்திக்கு நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை கர்த்தரை துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் செலுத்த வேண்டும். The importance what we give for hearing the word of God, and the same importance we should give to praise and worship the Lord. நேற்று ஒரு இடத்துல சொல்லிக் கொண்டிருந்தேன். Yesterday I was talking to a person. அதாவது முதலாவது ஒரு ஆளுக்கு ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு முதல்ல, ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு முதல்ல ஆண்டவருக்கு ஐ லவ் யூ சொல்லணும். Before you say I love you to a man or a woman or a boy or a girl, எலிமெண்ட் கையை தட்டுங்க பாப்போம். you should say to God first. ஆமென். லோஜனுக்காக ஒரு கையை தட்டுவோம். Amen. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு முதலாக நீங்கள் ஆண்டவருக்கு ஐ லவ் யூ சொல்லி பழகணும். So before you say I love you to a boyfriend or a girlfriend, you should say it to the God first. ஏன்னா அந்த ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக எந்த அன்பும் கிடையாது. Because there's nothing equal to the love of God. இல்லையா? அந்த உலகத்தில் இருக்கிற ஐ லவ் யூ எல்லாம் கொஞ்ச நாளில் ஐ ஹேட் யூன்னு மாறிடும். So the I love you in this world, in some days it'll turn to be I hate you. அது மாறாத அன்பு. That love never change. அது நிலையான அன்பு. And that love is eternal. எல்லா சூழ்நிலைகளையும் அந்த அன்பு என்ன செய்ய, நிலைத்து நிற்கும். All circumstances that will remain the same. ஆகவே தான் முதலாவது நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஐ லவ் யூ சொல்லி பழகணும். So that's what we should practice, saying I love you to God. இல்லை, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க I'm falling in love ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அன்பில் விழுந்துட்டேன், காதலில் விழுந்துட்டேன். So they say, there's a wording says like this: I fall in love with you. காதலில் விழுறது நல்லது. It is good to fall in love. ஆனால் காதலிலிருந்து விழுவது அது மிகவும் ஆபத்தானது. Falling from love is dangerous. It's falling from love is very dangerous. Yeah. I never experienced. You never experienced. Falling in love is a good thing. Falling in love is a good thing. இல்லையா? காதலில் விழுவது நல்லது. ஆனால் good to fall in காதலில் love. இருந்து விழுவது மிகவும்
வேதனை. Falling from love is very, very. ஆகவே அந்த காதலில் விழுந்துட்டோம்னா If you fall in love with God, அவர் விடவே மாட்டார். He will never leave you. அவர் எப்போதும் நம்மளை கரம் பிடித்து நடத்துவார். He always hold on to hand and lead us. அந்த அன்பு நிரந்தரமானது, பரிபூர்ணமானது. Because that love is eternal and it's always perfect love. இல்லையா? அதில் எந்த குறையும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. You cannot find any fault in that love. இல்லையா? யோசிச்சு பாருங்க, நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய அன்புன்னு யோசிச்சு பாருங்க. Just imagine He given His own life to us. Imagine how great that love is. அவர் அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், If we need to understand how great the love of God is, சிலுவையை பார்த்தா போதும். just enough to look into the cross. ஆமென். சிலுவையை பார்த்தால் போதும். It's just enough to look into the cross. ஒரு பிரசங்கியா சொல்றாரு, A man of God say like this: நீங்க சிலுவைக்கு பின்னால போய் பார்க்கணும் அப்படின்றார். You need to go look what is behind the cross. ஏன்னா சிலுவைக்கு பின்னால போகும்போது தான் அவருடைய முதுகில் இருக்கிற வாரடிகள், காயங்கள் எல்லாம் கூட நீங்க பார்க்கலாம் அப்படின்னு. So once you go behind the cross, then you get able to see the back of Jesus Christ, that His lashes, all the things what He took for us. ஏன்னா சிலுவையை பார்க்கும்போது, முன்னால பார்க்கும்போது நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. When you look from the front side, we do not see many things. அப்ப behind the cross, சிலுவைக்கு பின்னால போய் பார்க்கணும். When we look behind the cross, அவ்வளவு காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். God has done so many things on that cross. ஆகவே நம்ம கர்த்தரிடத்துல வரும்போது வார்த்தைகள் மிக மிக முக்கியம். So it is very important when you come into the Lord, the words are very important. பல நேரங்களில் நம்ம வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறதுல சும்மா எதேச்சியா எடுத்துக்கொள்ளுகிறோம், ஏனோ தானே எடுத்துக்கொள்ளுகிறோம். Many times what we do is we take the words very easily. இல்லையா? அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கறது கிடையாது. We don't look into the importance of the word. ஆகவே நானும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதும் சரி, ஆராதிக்கும் போதும் சரி, துதிக்கும் போதும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். So every one of us, when we worshiping the Lord, we need to give importance to the word of God. இல்லையா? பல நேரங்களில் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது கூட எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துடுறோம். Many times when we look, when you're reading the scriptures, we take all words for us. பாருங்க, பைபிளை வாசிக்கிறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கிறது. There is a certain rules to read the Bible. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துக்கு ஒரு கேள்வி கேட்கணும், 3 கேள்வி கேட்கணும். When we read the scripture, we need to ask 3 things. அது என்னன்னா, இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? First thing is to whom the scripture has been written. ரெண்டாவது கேள்வி என்ன, எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? Second question is why it is written. மூன்றாவது கேள்வி என்ன, எனக்கு அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? Third thing is what the scripture talks to me. புரிகிறதா? Do you understand this? முதலாவது யாருக்கு எழுதப்பட்டது, First is to whom this is written, எதற்காக எழுதப்பட்டது, why it is written. மூன்றாவது எனக்கு என்ன சொல்லுகிறது. Thirdly, it is what does it say to me. ரெண்டாவது ஒரு நிபந்தனை என்னவென்றால், The second condition is ஒன்று, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது when we read the scripture, அந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மேலே உள்ள வசனத்தையும் கீழே உள்ள வசனத்தையும் வாசிக்கணும். if you need to understand the scripture, you should read the one above and one below. அப்படி உங்களுக்கு நமக்கு புரியவில்லை என்றால் அந்த முழு அதிகாரத்தையும் வாசித்து பார்க்க வேண்டும். If even then after reading the below and after, if you cannot understand, you can read the whole chapter. அப்படியும் புரியவில்லை என்றால் அந்த முழு புஸ்தகத்தையும் வாசிக்கணும். If you cannot even understand the whole chapter, you start reading the whole book. அப்படியும் புரியவில்லை என்றால் முழு வேதாகமத்தையும் வாசிக்க வேண்டும். Then even if you can't understand even reading the whole book, start reading the whole entire Bible. அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு தெரியும். Then we can able to see what God is planning to say to us. நான் இன்னைக்கு காலையில் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார் எனக்கு. This morning God reminded me one thing. அதாவது பாருங்க, யோபு புஸ்தகத்தை நம்ம மிகவும் பிரபலியமான ஒரு புஸ்தகம். You all know Job is a very famous book. அந்த யோபு புஸ்தகத்தில் எனக்கு எல்லா வசனத்தையும் எடுத்து நம்ம என்ன செய்வோம், சில நேரத்துக்கு பேச ஆரம்பிச்சிடும். So from the book of Job we will start speaking all the verses. பாருங்க, பரிசுத்த வேதாகம் என்று சொல்லும்போது அதை களஞ்சியம் என்று சொல்லுவார்கள். When we say the Holy Bible is a treasure, ஒரு களஞ்சியம், ஒரு என்னது, encyclopedia, ரைட்? ஒரு களஞ்சியம், நிறைய காரியங்கள் இதில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. it is an encyclopedia. Many things have been gathered in this place. இதில் நிறைய பேருடைய தோல்விகள் எழுதப்பட்டிருக்கிறது, வெற்றிகள் எழுதப்பட்டிருக்கிறது. Many people's victory and loss has been written here. போராட்டங்கள், all the வெற்றிகள் struggles எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. all the struggles been written here. ஆகவே பாருங்க, யோபு புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபோட ஸ்டோரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். We all know the story of Job. எப்படி கஷ்டப்பட்டார், எவ்வளவு உபத்திரவப்பட்டார், எல்லாம் நமக்கு தெரியும். We all know what struggles he went through. பாருங்க, 38ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னால் பாருங்க, நிறைய நண்பர்கள் வராங்க யோபுவை பார்க்கிறதுக்கு.
We all know the three friends come to see Job. இல்லையா? யோபு பிரச்சனையில் இருக்கும்போது யோபு பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருகிறார்கள். And when he is in trouble, many people come to visit him. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீ அப்படி பண்ணியிருப்ப, இப்படி பண்ணியிருப்ப, உன்னுடைய நீ பெருமையாக இருந்திருப்ப, எவ்வளவுக்கு எவ்வளவு யோபுவை குற்றம் சாட்ட முடியுமோ அவ்வளோ குற்றம் சாட்டுகிறார்கள். So the friends and the visitors, though come to see Job, they must have said, you must have did something against God, you did this, you did that. So they tried to accuse him as much as possible. இன்றைக்கி மட்டும் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய ஸ்பெஷல் மீட்டிங் அவங்களுக்கு நடக்கும். If the 3 friends were still living in these days, there could be special meeting being conducted for them. எல்லா பாஸ்டர்ஸும் கூப்பிட்டு கூட்டம் வச்சுருப்பாங்க. நீ All pastors might have called him and kept the meeting. ஏன்னா அவ்வளவு பேசுகிற பிரசங்கத்தை பேச்சை கேட்டிங்கன்னா அவ்வளவு மேன்மையாக இருக்குது, பக்தி மாதிரி காமிக்குது. Because every words what they speak showcase them as so they are so much godly people. 38ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புவீர்களே ஆனால், If you turn to chapter 38, 38 1-2 வசனங்களை நீங்கள் வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன் யார்? இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு என்றார். So Job chapter 38 verse 1, 2 and 3 says, Then the Lord answered Job from the whirlwind, Who is this that questions my wisdom with such ignorant words? Brace yourself like a man, because I have some questions for you and you must answer them. அப்போ 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஃப்ரெண்டு 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு எலிகூன்னு வாசிக்கிறோம். எலிகூன்னு ஒரு மனுஷன் பேச ஆரம்பிக்கிறான். So if you read in chapter 35, they said, Then Elihu said. அப்போ அந்த எலிகூர் என்று பேசி முடியும் தான் ஆண்டவர் கிடப்பாயிடுறார். அவன் பேசி முடியும் போது ஆண்டவர் கிடப்பாயிடுறார். So once Elihu finished speaking, then God starts speaking there. அவனை என்ன சொல்கிறாரு, மூளை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கவன் யாருன்னு கேட்குறாரு. And God says, Who is this man who speaks ignorant words? அறிவு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான். Who is that who speaks without knowledge? அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகளினாலே ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறான்னு சொல்கிறார். And he says, by his words, he is making the word as a darkness. அதுதான் எல்லா செய்தியும் கேட்கக்கூடாது. This is why we should not listen to all the sermons. நம்முடைய மாம்சத்துக்கு நிறைய காரியங்கள், நிறைய செய்திகள், கேட்குற வசனங்கள் நமக்கு ஆறுதலாக இருக்கும், பலன் அளிக்கிறதா இருக்கும். For our body, the flesh, many sermons maybe will looks comfortable for us. ஆனால் நம்முடைய ஆவிக்கு இல்லை. Not for our spirit. நம்ம ஆவிக்கு அது பலன் கொடுக்கறது கிடையாது. It won't give us the strength to our spirit. அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு 3-4 வசனத்தை வாசிக்கும் போது, இப்போதும் புருஷனை போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. Third verse says like this, Brace yourself like a man, because I have some questions for you and you must answer them. 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. Verse 4 says, Where were you when I laid the foundations of the earth? Tell me if you know so much. 38ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். All the if you see the chapter 38, it is all the questions which God asked to Job. 39ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். Again the challenge continues to Job on the chapter 39 as well. பின்பு நீங்கள் பார்ப்பீர்களே, 42ஆம் அதிகாரத்தில், Then if you come to chapter 42, 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும் போது, when you read 42, 1, 2 and 3, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன் என்று சொல்கிறான். So Job responded to the Lord like this in chapter 42. Job replied to the Lord, I know that you can do anything and no one can stop you. You asked, who is that questions my wisdom with such ignorance? It is I, and I was talking about things I knew nothing about, things far too wonderful for me. அப்போ யோபு கடைசியில் ஒத்துக்கொள்ளுகிறான். என்ன சொல்லுகிறான்? நான் தெரியாத பேசியிருக்கிறேன், அளப்பிருக்கிறேன், புலம்பிருக்கிறேன். So we can able to see from this 1, 2 and 3, Job replied to God that, Lord, I spoke unnecessarily, I just ignored your word. அப்போ வார்த்தைகள் என்பது மிகவும் முக்கியம். So when we talk about the word of God is very important. அப்போ வார்த்தைகளை கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளின்படி, வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். So when we talk about word, based on the word, we should come close to God.
அவருடைய வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட அவர் வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கணும், வார்த்தையின்படி ஜெபிக்கணும். Even when we pray, we have to hold on to the word of God and pray unto God. ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், அதனால நான் அப்படி ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறேன். Lord, you have said like this, so we come in close to you. இல்லையா? வார்த்தைகளின்படி வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். So let's go along with the word of God to God. ஆகவே துதி ஆராதனையில கூட அப்படிதான். Even the praise and worship, we should come like this. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையிலே நம்முடைய துதியும் ஆராதனையும் காணப்படும். So our praise and worship should be found according what has been said in the word of God. ஒன்றை நம்ம மறந்து போகக்கூடாது, நம்முடைய துதி ஆராதனை என்பது நமக்கு சொந்தமானது கிடையாது, அது ஆண்டவருக்கு சொந்தமானது. So one thing we all should know, the praise and worship does not belong to us, it belongs to praise the God. துதி ஆராதனையில ரெண்டு முக்கியமான பிரிவுகள் உண்டு. So in the praise and worship there is two important parts. ஒன்று மனிதனுக்கு மனிதன் பேசுகிற விதம். The first thing is man to man. இரண்டாவது மனிதன் தேவனோடு பேசுகிறது. Second thing is man to God. இல்லையா? ஒன்று பக்கவாட்டான பகுதி, ரெண்டாவது செங்குத்தான பகுதி. One is like a horizontal aspect, another one is a vertical aspect. இல்லையா? ஒன்று மேன் டு மேன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம முதல் பாடல் எப்படி இருக்கும், எப்பவுமே மனிதனுக்கு மனிதன் பேசுகிறதாக இருக்கும். Man to man, that is when man speak to man. That's the first ரெண்டாவது part. மனிதன் கர்த்தரோடு பேசுகிற காரியம். The second thing is man speak to God. அப்போ நமக்கு ஆராதனையில் அரை மணித்தியாலம் கொடுக்கப்படுகிறதுனா அந்த அரை மணித்தியாலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். So when we give half an hour worship time, so it is important what we do in that half an hour time. அப்போ நம்ம பாடும்போது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு விதமாக பேசுகிறோம் மற்றவர்களோடு. So while we sing the song, one way what we do is we speak to people about the song. ஏதோ ஒரு செய்தியை நம்ம சொல்லுகிறோம். Some kind of a message we convey to people. அதே நம்ம ஆண்டவரோடு பேசும்போதும் பாடல் பாடும்போதும் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரோட ஒரு செய்தியை சொல்லுகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுகிறோம். In the same time while we speaking man to God, we also say something to God. அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் என்ன செய்வாங்க, பாடிக்கொண்டு தான் செய்தி அறிவிப்பாங்க. In those days they share the word of God along with some singings. வந்து கிராமங்கள் தோறும் வந்து இது அடிச்சுட்டு என்ன பெரிய மேளங்களை அடிச்சுட்டு அந்த செய்தியை பறைசாற்றுவார்கள். So if you see in the villages, they bang the music and they share the gospel. பழைய படங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள், ஏன்னா பாடிக்கொண்டு தான் செய்தி சொல்லுவாங்க. So if you look into the old messages, they always play some songs and they share the message. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் பார்த்துருக்கிறேன். I don't know whether you know this or not, but I have seen this. போகாதே என்கண் என்ன என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் அப்படின்வாங்க. போகாதே கனவா, நான் பொல்லாத சொப்பனம் கண்டேன். Don't go, my dear husband, I saw a very bad dream. பாட்டில் சொல்கிறாங்க, And they say in a song. நேராக போய் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லல. So they do not say by words straight away. சொல்கிறாங்க, பாடிக்கிட்டே சொல்கிறாங்க, போகாத பொல்லாத சொப்பனம் கண்டிருக்கேன், நீ போகாது அப்படின்றாங்க. So by singing a song, they convey the message. அந்த காலத்தில் அப்படி தான். So this is how in those days. அதே நம்ம இந்த காலத்திலேயும் அப்படி தான். Also the same thing in these days. ஒரு சில நேரங்களில் நம்ம பாடல்கள் மூலமாக செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். Sometimes we deliver a message through songs. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்கிறோம், தைரியமாக இருங்கன்னு சொல்கிறோம். So we say to the neighbor, be courageous. இல்லையா? தைரியமாக இருங்கன்னு சொல்கிறோம், அது ஒரு மெசேஜ், ஒரு செய்தி. We say, confess a message saying to them, be courageous. பாருங்கள், இந்த இன்றைக்கு கூட அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். Even today we place that tabernacle. அந்த வாசலில் இப்போ அப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் வாசல்களிலே துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் வருவேன். And the psalmist says, I enter the gates with thanksgiving and praise in his courts. அப்போ வாசலில் வரும்போது துதி. When he come into the entering gates, he come with the praise. அது துதி என்ன சொல்லுகிறது, என் தேவன் எனக்கு என்ன செய்தார்ன்றதை சொல்லுகிறது. What the thanksgiving says is, what my God has done for me. தேவன் எனக்கு என்ன செய்தார், வாழ்க்கை எப்படி மாற்றினார், how my God changed my life, எனக்கு என்ன அற்புதத்தை செய்திருக்கிறார், what sort of miracles he done in my life. என்ன வாசலில் நிற்கும் போது அங்கே தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, அவிசுவாசிகள் நிற்பார்கள். Because on the gates, not only the children of God, also the unbelievers will be standing there. ஆண்டவரை அறியாதவர்கள் இருப்பாங்க. The people who do not know God will be standing there. அது மட்டும் இல்லை, ஆண்டவரோட சரியான நெருக்கம் இல்லாதவர்கள் கூட அந்த இடத்துல நிற்பாங்க. Also the people without a good relationship with God will be standing there as well. ஒரு அந்த பாடல் என்ன செய்யலாம், ஒரு சாட்சி பாடல்னு கூட சொல்லலாம். So that song could be a song of witness. என்ன சொல்றோம், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். What song could be? The song says like this, God has did a miracle for me. கண்ணீரை துடைத்தார், எனக்கு அற்புதத்தை செய்தார், சுகம் தந்தார், விடுதலை தந்தார், என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரை
புகழ்ந்து பாடுகிறோம். You can say as much as possible saying that God wiped out my tears and He took away all my sins and these. You can say as much as possible, give thanks to God in that அப்போ place. வாசல்ல நுழையும் போது என்ன செய்கிறோம்? ஒரு துதியோடு வருகிறோம். So as we enter the gates, we come with thanksgiving. அந்த துதி எனக்கு சொந்தமானது இல்லை, அவருக்கு சொந்தமானது. So the praise does not belong to me but to God. ஏனென்றால் அவர் என்ன செய்தார் என்பதை தான் நமக்கு சொல்ல வருகிறோம். So we are there standing saying that what God has done for us. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஜனங்களை உள்ளே நுழையும் போது அந்தப்படியான வார்த்தைகளை சொல்லி அவர்களை உள்ளே கொண்டு வருகிறோம். So while we entering the gate, we say such kind of words and bring people inside the courts. அப்போ ஆராதனையில் முதல் பாடல் என்பது மிக மிக முக்கியம். சொல்லுங்க பக்கத்தோட பார்த்து. So when we say the first song in the praise and worship, it's a very important song. அப்பதான் தெரியும் என்ன நடக்க போகுது. So there we know what is going to happen. அப்பொழுதுதான் நாங்கள் நேரடியாக நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம வருவதற்கு அது உதவியாக இருக்கும். And there it helps us to enter the presence of God. அப்போ ஆராதனை நடத்துகிறவர்கள் எங்கே ஜனங்களை நடத்துகிறார்கள் என்றால், So where does the people leads towards? பாருங்க, வாசலை கடந்து பிரகாரத்துக்குள்ள வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து பின்பு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகிறோம். So they enter the gates and they come into the courts, then to the holy place, then later to the most holy of holies. ஆண்டவருக்கு துதியெல்லாம் செலுத்தி உள்ளே வந்து பலி செலுத்தி அதோட நம்ம என்ன செய்யணும்? ஒரு கூட்டம் அதோட திரும்பி போயிடும். So some group of people, they will just come into the courts, they will praise and they return. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போக முடியும்? ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். So who can able to go to the holy place? Only the priests. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போக முடியும்? Who can able to go into the most holy of holies? அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காக ஜனங்களுடைய பாவங்களுக்காக ரத்தத்தை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு உள்ள போகணும். So only the high priest can able to go to the most holy of holies once in a year. He need to carry the blood of the lamb and he go for the sins of the people. அவர் உள்ள போகும்போதே அவருக்கு திரும்பி வருவர்மா என்ற நம்பிக்கை இல்லாமல் தான் போவார். When the high priest go into the most holy of holies, he go without assurance whether he will come back. உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரம்பரிய சபைகளில் ஐயர்மார் நம்முடைய ஃபாதர்ஸ் என்ன செய்வாங்க? பெரிய ஒரு ரூம் போட்டு ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க நெல். Yeah, I don't know whether how many of you seen in the priesthood garments is like this. They put a long gown and they tie a rope on their waist. அது எதுக்குன்னு கேட்டால், அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது தற்சமயம் ஒரு பாவம் செய்திருந்தா, the reason why they wear the rope is just as they go into the most holy of holies, in case he has committed a sin, அந்த இடத்துல கர்த்தர் அவனை அடிச்சிருவார். there itself God will put him to death. அந்த இடத்துல அவங்க செத்து போயிடுவார். There he will die. அந்த பிரேதத்தை எப்படி வெளியே எடுக்கிறது? How can they take out the dead body? ஏனைய ஆசாரியர்கள் உள்ள போய் எடுத்துட்டு வர முடியாது. Because the priest cannot go into the most holy of holies. அவங்க என்ன செய்வாங்க? ஒரு பெரிய தடியை வச்சு அப்படியே அந்த கயிறை பிடிச்சி அப்படியே எடுப்பாங்க. What they do is they use a rod, long rod, and hold on to the rope and just pull it out. அப்போ பாருங்க அவனுடைய லைஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் அவன் போகிறான். So you need to understand the life of the high priest. They go in a very strugglesome situation. நமக்கு தெரியும், இயேசு மரித்த போது அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழே வரை கிழிந்தது. As we all know, as Jesus Christ died on the cross, the wheel torn from top to bottom. அது எதை காண்பிக்கிறது? What does it show? இனி தடையில் யாரும் என் இடத்துல என்ன செய்யலாம்? வரலாம். There's no more hindrance. Anybody can come close to me now. என்னுடைய பிரசன்னத்துக்குள்ளாக யாரும் வரலாம் அப்படின்னு சொல்லுகிறேன். Everyone can come into my presence. ஆனால் அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. யாரும் போக முடியும்? தேவ பிரசன்னத்துக்குள்ளே இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் மாத்திரம்தான் போக முடியும். But the one condition, which is that the one who has been cleansed by the blood of Jesus Christ can only enter to the most holy of holies. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை இப்படி வாசிக்கிறோம். We read in Hebrews chapter 9 verse 6 to 7 like this. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். Hebrews chapter 9 verse 6 to 7 says, these preparations having thus been made, the priests go regularly into the first section performing the ritual duties. But in the second, only the high priest goes, and he but once a year, and not without taking blood, which he offers for himself and for the unintentional sins of the people. சரி, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்போம். Also let's read Matthew chapter 27 verse 50.
இயேசு மறுபடியும் தமிழில் 51 ரெண்டு வசனங்கள் இருக்கு. 51 எஸ். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. Matthew chapter 27, 50 and 51 says, "And when Jesus had cried out again in a loud voice, he gave up his spirit. At that moment, the curtain of the temple was torn in two from top to bottom." அப்போ பாருங்க, ஆராதனை நடத்துகிறவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், For the attention of the worship leaders, எங்கே ஜனங்களை வழி நடத்துகிறோம்? where do we lead the people? திரைக்கு பின்னால், திரைக்குள்ளாக கொண்டு போகிறோம். We are taking the people inside the veil. எந்த திரை கிழிந்து போயிருக்கிறதோ அந்த திரைக்குள்ளாக, அந்த பிரசன்னத்துக்குள்ளாக ஜனங்களை நாம் கொண்டு போகிறோம். The tail which was torn top to bottom, through that veil we are taking the people to the presence of God. ஹல்லேலூயா. Amen. அப்போ பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நேரடியாக செல்லும் சிலாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். So we have received the privilege to go directly into the most holy of holies. ஹல்லேலூயா. Amen. இன்றைக்கு நமக்கு நம்முடைய ஜீவனுள்ள கற்களாக, ஆலயங்களாக நானும் நீங்களும் காணப்படுகிறோம். So we have been found as a living temple of Jesus Christ. பாருங்க, 1 பேதுரு 2 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால், If you read 1 Peter chapter 2 verse 4 and 5, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 Peter chapter 2 verse 4 and 5 says like this, "As you come to him, the living stone, rejected by humans but chosen by God and precious to him, you also, like living stones, are being built in a spiritual house to be a holy priesthood, offering spiritual sacrifices acceptable to God through Jesus Christ." ஹல்லேலூயா. Amen. அப்போ ரெண்டாவது நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய காரியம் என்ன? நம்ம ஜீவனுள்ள ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறோம். Second thing we should remind in our heart is that we have been built like a living sacrifice. ஒரு ஆராதனை நடத்துகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், முதலாவது திரைக்குள்ளே கொண்டு போகிறோம். The worship leaders, for your attention, the first thing what you should remember is, firstly we take him into the veil. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? நாங்களே ஆலயமாக எல்லாருமா சேர்ந்து ஜீவனுள்ள ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறோம். Secondly, we all come together as a body of God, Christ, and we come as a living sacrifice. அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் கட்டப்பட்டு வருகிறேன். And say to the neighbor, I've been built. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை கட்டுகிறார். Every day God is building us. ஒரு நாள் கூட ஆண்டவர் சும்மா இருக்கிறது கிடையாது. Not even a day God has been silent. அனுதினமும் என்னை கட்டி கொண்டே இருக்கிறார். Every day God is building us. நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க As each day as we read the scriptures, தேவனுடைய பிரசன்னத்தில் நான் நெருங்க அவர் என்னை கட்டி கொண்டே இருக்கிறார். as I come close to the presence of God, He is keep on building me. என்னுடைய எதிர்காலத்துக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு மூளைக்கல்லாக இயேசுவே காணப்படுகிறார். For my future and for my life, God, Jesus Christ has turned to be the cornerstone. ஹல்லேலூயா. Amen. ஆகவே 100 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். In Psalms 100 verse 4 we read, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise his holy name. அப்போ பாருங்க, அந்த காலத்தில் வாசலில் வந்த உடனே உள்ளே வரும்போது சுத்திகரிப்புக்குன்னு நிறைய காரியங்கள் இருந்தது. So in those days, as they come into the courts, there's so many things have been kept to cleanse themselves. பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, புறா எல்லாம் இருந்தது. There we can able to see all the sacrifices laid there. எல்லா ஒவ்வொருத்தர் செய்த பாவங்களுக்கும் ஒவ்வொரு ரேட்டில் என்ன செய்யணும்? நீங்கள் பலி செலுத்தணும். According to the amount of sin, they need to sacrifice. சின்ன பாவமாக இருந்தால் சின்ன பலி. If it is a small sin, a small sacrifice. பெரிய பாவமாக இருந்தால் பெரிய பலி. If it is a big sin, a big sacrifice. இன்னைக்கு மாதிரி தேவாலயங்கள் சுத்தமாக இருக்காது. It won't be clean like what we have in today. That ஒரே ரத்தமும் என்னது ஒரே ஈரமும் அப்படியா இருக்கும். it will be full of wet and blood everywhere. ஏன்னா ஜனங்கள் தங்களுக்கு பலி செலுத்தி எல்லா காரியத்தையும் செய்தாங்க. Because those days the people were offering sacrifices, doing so many things there. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்? நம்ம இயேசுவின் ரத்தத்தினாலே தேவன் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். Today what happened was through the Lord Jesus Christ's blood, God has cleansed us. அந்த பலிகள் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. There's no need for us to do all the sacrifice. நம்ம செலுத்த வேண்டியது ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். All what we need to do is giving the praise, giving thanksgiving praise. ஸ்தோத்திர பலி. All thanksgiving praise. அது உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. The fruit of our lips.
இல்லையா? சங்கீதக்காரங்க ஒரு இடத்துல சொல்லுகிறான், நீ காளை வெள்ளாட்டு கடா இவளை நீர் என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்லை, விரும்பினா கொடுத்துருப்பேன். In the psalmist, one particular scripture says, you don't desire the offering sacrifice of the sheep or lamb. நீர் எதை விரும்புகிறீர்? உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை விரும்புகிறேன். What you desire is the lips of a praise of her lips. அப்போ நான் ஸ்தோத்திர பலி எடுக்கிறதுக்கு நான் டைமுக்கு நிற்கிறேன். So that means in order to praise and worship, I need to stand there in time. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. எங்கே நிற்கிறேன்னா ஸ்தோத்திர பலி செலுத்துறது. Where we should stand on time to praise God. ஏன்னா இன்றைக்கி அந்த ஒழுங்கு இல்லைன்றதுக்காக அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. We should not take it easy because there is no such discipline right now in that place. ஏன்னா அன்னைக்கு நான் ஏற்கனவே இதை குறித்து பேசும்போது சொன்னேன், மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற மாதிரியை உனக்கு நான் காமிக்கிறேன். Other day I was speaking, I shared this to you. God said to Moses, I just show an exact example what was in the heaven. அப்போ இந்த மோசேயின் கூடாரம் எப்படி கட்டப்பட்டது, பரலோகத்தில் எப்படி ஒழுங்கு இருக்கிறதோ அதே ஒழுங்கின்படி தான் கட்டப்பட்டது. So how this tabernacle was built in the days of Moses was exactly how it looks on the heaven. பரலோகத்தில் ஆடு மாடெல்லாம் கிடையாது. On the heaven there is no cow or sheep or goat. அங்கே இரவு பகலா துதியும் ஸ்தோத்திரமும் தான் காணப்படுது. Day and night there is always a praise. அப்போ துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவதற்கு நான் என்ன செய்யணும், டைமுக்கு நிற்கணும். So that means in order to praise and worship, I have to stand in the time at the gate. இல்லையா? இப்போ நம்ம 10:30 ஆரம்பிக்கிறோன்னா 10:30 வந்து வாரம் ஆவியானவர் எனக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. So if you need to start the praise and worship at 10:30, we should not come and stand here calling the Holy Spirit in this place. நானும் நீங்களும் வர்றதுக்கு முன்னாலே அவர் வந்து எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். That means what I'm trying to say here is God is ready waiting for you before we come into this place. அவர் தான் நம்மளை வரவேற்கிறார், வாங்க. He is the one who welcoming us. ஏன்னா அவர் நமக்கு முன்பதாகவே வந்து விடுகிறார். Because he comes before us. ஆகவே தேவ பிரசன்னத்தில் நுழையும் போது துதி ஸ்தோத்திரத்தோடு நாம் நுழைய வேண்டும். So when we enter his gates, we should enter with thanksgiving and his courts with praise. ஷார்ட்கட்லாம் கிடையாது, சைட் டோர்ஸ் எல்லாம் கிடையாது. No shortcuts, no side doors. பக்க வாயில்கள் மூலமாக நுழைஞ்சு கொஞ்சம் நம்ம கியூவில் முன்னால் போயிடலாம், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. You cannot come through the side entrance. ஒழுங்கா வழிமுறைகளை பின்பற்றி நம்ம வரணும். We need to follow the guidelines and the condition come through. சரி, ரோமர் 12 அதிகாரத்தை 1 வசனத்தில் வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், in Romans chapter 12 verse 1 we read, நீங்கள் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவன் பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Therefore I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. அப்போ இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். What we should do today is to offer ourselves as a living sacrifice. எபிரேயர் 13:15 வாசிக்கிறோம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். Hebrews chapter 13 verse 15 we read, through Jesus therefore let us continually offer to God a sacrifice of praise, the fruit of lips that openly profess his holy name. அப்ப துதி என்று சொல்லும்போது அவர் செய்த எல்லா காரியங்களையும் நமக்கு நாம் நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டும். So when we say praise, that means we remind ourselves the good things what God has done for us. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். In each and every one of our lives God has done something good in your life. இல்லையா? ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். Something has God performed in your life. அந்த காரியத்தை நினைத்து நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், நன்றி செலுத்த வேண்டும். We should remember those things and praise and worship the Lord. ஹல்லேலூயா. Amen. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படணும். But also we should be found to have fellowship with one another. யோவான் 17 அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்கும் போது, John chapter 17 verse 21 to 22 as we read, இயேசுவானவர் ஜெபித்த ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். there we can able to read out the very important prayer which Jesus Christ prayed to the Lord. அவர் என்ன சொல்கிறார், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசாரிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். That all of them may be one, Father, just as you are in me and I am in you. May they also be in us, so that the world may believe that you have sent me. I have given them the glory that you have gave me, that they may be one as we are one. இயேசுவானவருடைய ஜெபம் இதுதான். This is the prayer of our Lord and Savior Jesus Christ. நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், ஒருமனமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். What our Lord desires is that we all should be one and united. அப்ப தேவ சமூகத்தில் நாங்கள் போகும்போது ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது அங்கே தேவ பிரசன்னம் மத்தியிலே காணப்படும். So when we come close in the presence of God in oneness, the name of the Lord will be glorified in this place. அங்கே
இல்லையா? அப்போஸ்தலர் நிருபத்தில் கூட வாசிக்கிறோம் இல்லையா? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்தபோது தேவ ஆவியானவர்கள் மத்தியில் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். Also in Acts chapter we read about the apostles as they come together in one place, the Spirit of God rushed on them. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட நம்ம கர்த்தரை சேர்ந்து வரும்போது நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் வருவோமானால் அங்கே தேவன் நம்ம திரும்பி போகும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு நம்ம திரும்பி போவோம். As every Sunday service, as we come with oneness and united, we can able to feel the presence of God in ourselves. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு மன வருத்தங்களை கசப்புகளை இருக்கிறதோ அது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? உதறி கழுவி க்ளீன் பண்ணிடணும். Wherever there is some bitterness, there is some confusions, just shook it off. தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு ஒன்றும் கிடையாது. There is nothing called a problem which is not be solved. நான் திரும்ப சொல்றேன், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று ஒன்றுமே கிடையாது. There is nothing called a problem which cannot be solved. ஆகவே ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் இதை எப்படி தீர்க்கிறது? So you should ask in the presence of God, God, how can I solve this? மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கணும், விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும். Where you need to ask forgiveness, you should ask forgiveness. Where you should give up, you should give up. பல நேரங்களில் தேவ ஆவியான மத்தியில் கிரியை செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை. Many at times the Holy Spirit of God cannot perform His power in midst of us just because there is no united oneness. ஏன்னா அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர். Because His name is the Holy Spirit. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார், அதுல சந்தேகமே கிடையாது. Yes, there is no doubt the Holy Spirit is in us. ஆனால் நம்ம சேர்ந்து வரும்போது அங்கே பார்க்கிறோம், அந்த கார்ப்பரேட் அனாயிண்டிங்னு சொல்லுவாங்க, அது கூட்டு அபிஷேகம்னு சொல்லுவாங்க. So as we gather together, they call it as a corporate anointing. தேவ பிரசன்னம் செய்கிறது அளவற்ற விதத்திலே நம்ம மத்தியிலே ஊற்றப்படுகிறது. Which means the anointing of the Holy Spirit of God will be poured out unlimited. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக நம்ம திருப்புவோம். So let's turn our hearts towards God. கசப்புகள் வைராக்கியங்கள் இருந்தால் எல்லாத்தையும் விட்டு, ஆண்டவரே நீர் என்னை மன்னித்திருக்கிறது போல நான் உம்மை மற்றவர்களை நான் மன்னிக்கிறேன். If there is any bitterness, if there is a zeal you have, say to the Lord, Lord, as you forgiven me, let me forgive others too. ஏன்னா வசனத்தில் கூட நான் வாசிக்கிறோம்ல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருவர் மன்னியுங்கள் என்று வாசிக்கிறோம். This is what we read in scriptures as Jesus Christ forgive one another. Let's forgive one another. ஆகவே நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கணும். Our hands should be clean. நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். Our heart should be clean. பாருங்க, சங்கீதம் 24:3-4 வாசிக்கிறோம். சங்கீதம் 24:3-4. Psalm chapter 23 verse 4 and 5. 3 and 4. பாருங்க வாசிக்கிறேன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. Psalm 24, 3 and 4 says, who may climb the mountain of the Lord? Who may stand in His holy place? Only those whose hands and hearts are pure, who do not worship idols and never tell lies. இப்போ பாருங்க என்ன நடக்கும், நம்ம ஆலயத்துக்கு வருவோம், வந்த மன்னமாக தான் நம்ம ரிட்டர்ன் ஆகும். So what we do is we come to the church, in the same way we return to home. வாசலோட திரும்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆலயத்துக்கு வந்து. There are even many people who to return from the gates. ஏன்னா அவங்களுக்கு தலையும் தெரியாது, தலையும் புரியாது, காலம் புரியாது. Because they do not know the head and toe. ஏன்னா நம்ம கடமைக்காக நாங்கள் வரோம். Because they come as a tradition. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராட்டா நம்ம லைஃப்க்கு லீடர் கால் பண்ணுவார், பாஸ்டர் கால் பண்ணுவாங்க, ஏன் பிரச்சனை போயிட்டு வந்துடுவோம். So they come as a custom saying that if you don't go to church, pastor will call us, let us go and come. அந்த காலத்தில் நாங்களும் அப்படித்தான் போய் ஒரு முளையத்திரையை பற்ற வச்சுட்டு வந்துட்டா பெரிய திருப்தி. So in those days, this is what I do as well. We just go light up a candle, that's enough for me. சில நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்கிறதுக்கு வரோம். Sometimes we come to help God. ஆண்டவரை தேடுறதுக்கு வர்றது குறைவு. We don't come in seeking the Lord. ஆண்டவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு. So we go, let's go do some help to God. எதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கூடி வருகிறோம்? Why are we gathering in the presence of God? ஒன்று நம்மை அவரை உயர்த்துவதற்கும். One thing is to exalt His name. ரெண்டாவது நம்ம அவரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. Secondly, to be blessed by Him. இல்லையா? அவர் வசனம் தெளிவாக சொல்லுது இல்லையா? பாருங்க, நம்ம கசப்பு இருக்கக்கூடாது, ஒருமனப்பட்டவர்களாய் தேவ சமூகத்திலே நம்ம வர வேண்டும். The Bible clearly says we should not have any bitterness. We should have the unity in us, oneness, to come in oneness together in God's presence. இந்த துதி ஆராதனை என்பது ஒரு சின்ன சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. So when we say praise and worship, it is not a small subject, it is a big subject. இன்னும் எத்தனை வாரம் போகுமா எனக்கு தெரியல. I'm not sure how many more weeks it may proceed. ஓகே, சரி. துதி ஆராதனை என்பதை நம்ம 4 விதமாக பிரிக்கலாம், 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். So we can separate the praise and worship into 4 different parts.
ஒன்று முதலே சொன்னேன் இல்லையா, துதி என்றால் என்ன? மனிதனிடத்திலிருந்து மனிதனுக்கு ஒரு பகுதி. As I said in the firstly, it's a man-to-man worship, praise. இல்லையா, மனிதனுக்கு மனிதன் சொல்லுகிறோம். ஆண்டவர் அவனுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்பதை துதியாக நம்ம பாடுகிறோம். So we sing a song for a man-to-man, saying to the man what God has done for you in his life. இல்லையா, அப்போ பாருங்கள், அதில் துதி என்று சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அவர் நமக்கு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்கிறோம்? பாடலாக வெளிப்படுத்துகிறோம். So when we say praise, what we do is everything which God has done in our life, we say it, sing it as a praise. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது ஆடலாக இருக்கும், பாடலாக இருக்கும், பெரிய சத்தமாக இருக்கும். So many times the praise will be like a dance, singing and a celebration. ஏன்னா அது வாசலில் நடக்கிற விஷயம். Because these things are taking place at the gates. அந்த வாசலில் விளையும் போது பெரிய ஆரவாரமாக இருக்கும். So always in the gates there's a great celebration. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? பாடுகிறோம், ஆடுகிறோம், பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்கும். So at the gates what we do is we proclaim how great the God is, and we dance, sing and celebrate. அப்போ அந்த துதி என்பதை ரெண்டாக நாங்கள் பிரிக்கலாம். So this praise itself we can separate by two different parts. ஒன்று என்னது? அவரை நம்ம உயர்த்துகிற பகுதி. One thing is that what we exalt the prayer Lord. அவர் பெரியவர்னு சொல்லுகிறோம், அவர்தான் தேவன்னு சொல்லுகிறோம். One thing is that we say that he is the great Lord. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அந்த சத்தத்தை கேட்பாங்க. So the people surrounded by us will hear to that voice. அவர் பெரியவர், அவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். So we say that he is a great God and he is a faithful God. கரங்களை தட்டுகிறோம், அவரை உயர்த்துகிறோம். So we clap our hands and we praise the Lord. அது மட்டும் இல்லை, என்ன சொல்லுகிறோம்? எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று சொல்லி அவரை உயர்த்துகிறோம். And also we proclaim the name of the Lord is great above all the names. அவரை குறித்து நம்ம பாடுறோம். So we sing about the Lord. என்ன குறிச்சோ என்னுடைய வேற காரியங்களை குறிச்சோ பாடுறது கிடையாது. We are not singing about me or myself or what has happened in my past and my things. நம்ம என்ன பாடுறோம்? கர்த்தர் நல்லவர்னு பாடுறோம், அவ்வளவுதான். What we sing is that the Lord is good God. இல்லையா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். We pray, we sing song like praise God for God is good. அவரை எவ்வளவு தூரத்துக்கு மகிமைப்படுத்த முடியுமோ, உயர்த்த முடியுமோ நம்ம உயர்த்துகிறோம். So we exalt the name of the Lord as much as possible. இரண்டாவது துதியில இருக்கிற இரண்டாவது பகுதி என்ன? What is the second part in the praise? அது நன்றி செலுத்துதல்னு சொல்லுவாங்க, அல்லது கிராட்டிடியூட். இல்லையா, நன்றி செலுத்துதல். The second praise is come with a gratitude heart. தேங்க்ஸ் கிவிங். இல்லையா, நன்றி செலுத்துகிறோம். Thanksgiving. அது மட்டும் இல்லை, அதில் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். What we do in the gratitude, the thanksgiving, praise and worship is that we give thanks to all the things which God has done in our life. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே நான் பாவியா இருந்தேன், என்னுடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்தது. Looking into the Lord we say, Lord, I was a sinner, it's your blood who cleansed me. நான் பாவியா இருந்தேன், என்னை பரிசுத்தவானா நீர் மாற்றினீர். Lord, I was a sinner, you turned me to be a saint. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன், எனக்கு ஜீவனை தந்தீர். Lord, I was running towards death, but you gave me the life. நம்பிக்கை இல்லாத வாழ்ந்து கொண்டிருந்தேன், எனக்கு நீர் நம்பிக்கையை தருகிறீர். Lord, I was living without hope, but you gave me the hope. ஆண்டவர் எனக்கு நமக்கு என்ன காரியங்கள் எல்லாம் செய்தாரோ அதை நம்ம என்ன செய்கிறோம்? நன்றி செலுத்துகிறோம். So everything which God has done in our life, we give thanks to him. இன்னும் உடைகிறேன் கிடையாது. Not that I'm still breaking yet. ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லுகிறோம். So we are praising at that time what God has done for us. அது என்ன? ஆனந்த கண்ணீர் வரணும் நமக்கு. That means tears of joy should come. அப்ப எப்படி சிரித்துக்கொண்டே அழுகணும்? That means you should cry while you're smiling. மகிழ்ச்சியோடு அழணும் அதுல. A tear of joy. ஏன்னா அவ்வளவு நன்மை நமக்கு அவர் செய்திருக்கிறார். Because our God has done so much good thing in our lives. ஆகவே அப்ப துதியில ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று என்னது? அவரை உயர்த்துகிறது. The first thing, the two parts of praise, one is the lifting up the name of the Lord. இரண்டாவது பிரிவு என்ன? அவர் செய்த காரியங்களுக்காக நன்மை செலுத்துவது. The second thing is to be giving thanks for what he has done in our lives. அப்ப ஆராதனை என்றால் என்ன? So what does it mean by saying worship? அது மனிதன் தேவனோடு பேசுகிற காரியம். Which means a man speaking to God. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்துகிறோம். We are exalting above everything. இந்த துதி என்பது ஆராதனையின் ஒரு பகுதியாக காணப்படலாம். The praise may be found to be part of worship. ஆனால் ஆராதனை என்பது துதியை பார்க்கிலும் கடந்து தேவ சமூகத்துக்கு போகிறதா இருக்கிறது. When we see the part of worship, that means you're going beyond the part of praise. புகழ்வது இல்லையா, அவருக்கு நன்றி செலுத்துவது லேசான காரியம். It's easy to give thanks to God. ஆனால் ஆராதனை என்பது கடினமான ஒரு காரியம். When we say worship, it is a very hard thing. ஏன்னு கேட்டால் ஆராதனை என்பது என்ன செய்கிறது? நம்மை தேவனுடைய சமூகத்திலே நம்மை என்ன செய்கிறது? சரணடைய பண்ணுகிறது. Because the part of worship is what is it trying to do in our lives is
It helps us to surrender the presence of God. அவர் நல்லவர் பெரியவர்னு சொல்லி வாசல்ல இருந்து சொல்றதெல்லாம் லேசான காரியம் It is easy to say at the gate, saying that He is great, He is a good God. இல்லையா? ஆனா சரணடைவது என்பது அது வித்தியாசமான ஒரு அனுபவம். The part of surrendering is a very different kind of experience. அப்ப ஆராதனையில முதலாவது என்ன, ஆராதனையில கூட ரெண்டு பிரிவுகள். Even in the worship there is two parts. அது என்ன? அந்த ஆராதனையில அவரை நம்ம அங்கீகரிக்கிறோம். What we do is we agree, we proclaim that He is the Lord in the worship. We acknowledging him. We acknowledge. அங்கீகரிக்கிறோம் நம்ம. We acknowledge that He is the Lord. பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 6. பாருங்க, அதுக்கு முன்பு தான் நான் ஒரு காரியம் சொல்றேன். பாருங்க, துதிக்கும் ஆராதனைக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன? One thing I would like to say before we go to this verse, what is the difference between praise and worship? என் ஆத்துமாவை ரட்சித்தவரே அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அது துதின்னு அர்த்தம். So when I come and say unto the Lord's praise, Lord, you have saved my soul, that is a praise. என் ஆண்டவரே அப்படின்னு சொல்றேன்னா அது ஆராதனை. When we say my Lord, that means it's a worship. என் ஆண்டவரேன்னு சொன்னா என்னது? அவர் என்னை ஆளுகை செய்கிறவர்னு அர்த்தம். When we say my Lord, that means He reigns over me. நீர்தான் எனக்கு எல்லாம். You are everything for me. நீ என்னுடைய அதிகாரி, என்னுடைய ஆளுநர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், எல்லாம் நீர்தான். So you are my Lord, you are my leader, you are my master, you are everything for me. நாங்க ஒண்ணுமே கிடையாது. I am nothing. நீர்தான் எனக்கு எல்லாம். You are everything for me. அது சொல்லுகிறது சரணடைகிற அனுபவம். So that is called as the surrendering experience. இன்னைக்கு நிறைய ஆராதனை வீரர்கள் என்ன செய்கிறாங்க? Today many worship leaders, what they do is நிறைய பேர் வாசலோட திருப்பி அனுப்பிடுவாங்க. they will send back people away from the courts. வாசலோட திருப்பி அனுப்பிடுவாங்க. They will send them back from the courts itself. நிறைய இன்னைக்கு சபைகள், தமிழ் சபைகள், குறிப்பாக ஆசிய சபைகளில் இருக்கிற பெரிய பாதிப்பு இதுதான். So this is the problem in many Tamil churches in Asian continent. ஆசிய சபைகளில் இருக்கிற பிரச்சனையே இதுதான். So this is the problem they face. ஏன்னா அவங்க நிறைய பேர் இந்த கான்செப்ட்டுகளை பார்த்துட்டு அதுதான் வர்ஷிப் நடத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. So they think, looking into the concert, they think this is the praise and worship. கான்செப்ட் வேற. A concert is something different. அதுல கான்செப்ட்டுடைய நோக்கம், கான்செப்டே வித்தியாசம். அதுல The concept of the concert is completely different. அவங்களுக்கு என்ன செய்யணும்? பாட்டு பாடணும், அந்த பாட்டுகள் யூடியூப்ல போகணும், நிறைய வியூஸ் வரணும், நிறைய வியூஸ் வந்ததுன்னா நிறைய காசு வரும். அதுதான் அவங்களோட நோக்கம். The purpose behind that kind of a concept is they need to release a song on the YouTube so they can get some money, they can make some money out of it. எல்லாத்துக்கும் மேலாக என்டர்டெயின்மெண்டா இருக்குது அது. Above everything, it is called as an entertainment. இல்லையா? மற்றவங்க விடுறவங்களை வச்சு பெரிய ஆடல் பாடல், நல்ல விஷயம் அது. It is good they do all this thing. அது கான்செப்டாவே இருக்கட்டும். That concept, let it be concept by itself. ஏன்னா உலகத்து மனுஷன் என்னென்னமோ செய்றாங்க. Because the worldly people are doing so many things. ஏன் நம்ம ஆண்டவருக்கு செய்யக்கூடாது? Why can't we do it for God? நல்லா சேர்ந்து ஆடுங்க, பாடுங்க, ஆண்டவரை மையப்படுத்துங்க, நல்ல விஷயம். Just do things like this, just sing, dance, and do it for the glory of God. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது மிக வித்தியாசம். But when you come to the Sunday service, it is completely different. ஏன்னா ஜனங்களுடைய இருதயங்கள் ஆயத்தப்படணும். Because the heart of a people should be get prepared. கர்த்தர் நம்மோடு பேச வேண்டுமானால், If God want to speak to us, நம்முடைய இருதயம் அதற்கு ஆயத்தமாகணும். the heart should be prepared to receive that. அப்ப துதி, ஆராதனை கர்த்தருடைய வார்த்தை. So when it come to praise, worship, and then come to the word. அப்ப வாசலில் இருக்கிற மனுஷன் என்ன செய்யணும்? மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அப்பொழுதுதான் கர்த்தர் பேசுறது அவனுக்கு விளங்கும். So the man who is entering the gates, he should come to the most holy of holy, then he can able to listen to the word of God. இல்லையா? நம்ம ஊர்களில் நம்ம பார்த்துருப்போம், பஸ்ஸில் போகும்போது பஸ் சட்டு புறப்பட்டுருச்சுன்னா ஓடி போய் ஃபுட்போர்டில் ஏறுவோம். So back in our countries, we see that if the bus starts going, we go running. ஓடி போய் ஏறுவோம், பார்த்துருக்கிறீங்களா அந்த காலத்தில்? We chase the bus and catch the bus. அப்படி இது ஆராதனையிலலாம் ஓடி போய் ஏற முடியாது. So we cannot do like this in the worship. ஆராதனை நடந்துட்டு ஐயோ நம்ம போய் இடையில ஜாயின் பண்ணிடுவோம், அப்படி முடியாது. So you cannot come and join in the middle the worship when the worship started. வாசல்ல இருந்தே வரணும் அது. You should come from the gate. வாசல்ல இருந்து வரும்போது தான் நமக்கு புரியும் நம்ம ஆண்டவர் என்னோட என்ன பேச விரும்புகிறார். So as you enter through the gate, then we can able to understand what God is willing to speak to us. சரி, அப்ப ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? நாங்க என்னது ஆராதனையில அங்கீகரிக்கணும். So we should acknowledge God in worship. மூன்று விதமாக நம்ம அவரை அங்கீகரிக்க முடியும். In three ways we can acknowledge God. ஒன்று, அவர் உண்டென்று நம்ம அங்கீகரிக்கணும். First thing we acknowledge is that God is existence. ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். We should acknowledge that God is existing. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
Let's read Hebrew chapter 11 verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Hebrews chapter 11 verse 6 says, "But without faith it is impossible to please him. For he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him." ஆண்டவர்கிட்ட சும்மா வரக்கூடாது. You should not come simply to God. நான் நம்பணும் அவர் இருக்கிறார். I should believe that God is existing. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து நம்புங்கன்னு சொல்லுங்க. Say to your neighbor, believe. அது பெரிய முக்கியமான ஒரு காரியம். It's a very, very important thing. ஆண்டவர் இருக்கிறாருன்னு நாம் நம்பினாதான் என்னுடைய இருதய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். Only when we believe that God is existing, then the word of God will come out through our mouths. இல்லைன்னா நம்ம என்னது காற்றோடு சிலம்பம் பண்ணுகிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன காற்றோடு பேசுகிற மாதிரி இருக்கும். Which otherwise what we do is we just fighting against the wind. அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். We should acknowledge that he is existing. ரெண்டாவது என்ன? உங்கள் வாழ்க்கையால் அவரை மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Second thing is acknowledge his glory by your life. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். By acknowledging his glory we can able to understand the glory of our life. கொலோசியர் 3:17 பாருங்க. In Colossians chapter 3 verse 17 we can read, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Colossians chapter 3 verse 17 says, "And whatever you do in word or deed, do all in the name of the Lord Jesus, giving thanks to God the Father through him." அப்ப ஆராதனையில வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? அவரை ஆண்டவரா மாத்திடுறோம். So when we come to the worship session, we turn God as the Lord. அவரை அதிகாரியாக மாத்தி விடுறோம் நம்முடைய வாழ்க்கையின் மீது. We turn him as a master over our life. அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வார்த்தையா இருக்கலாம், நம்முடைய பேச்சா இருக்கலாம், நம்ம எதை செய்தாலும் அது அவரை துக்கப்படுத்திடக்கூடாதுன்னு நம்ம பார்ப்போம். So whatever we do in our life, it could be the word or deeds, we should consider that it should not grieve the heart of God. இது ஆலயத்துக்கு வருகிற நேரத்துல மட்டும் இல்ல. It is not only the time when we come to church. நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறிடும். Our life will change like that. நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும் என்ன, வெளியே இருந்தாலும் என்ன, எந்த இடத்துல இருந்தாலும் கூட என்னுடைய வார்த்தைகளை நான் வாயை திறக்கும் போதே பார்த்து திறப்போம். So whether you are in the church or whether you're in the outside place, wherever you are, we should really careful when you're opening our mouth and what words comes out of our mouth. ஏன்னு கேட்டா நீங்க பாருங்க, இந்த தேவாலயங்கள் எல்லாம் இடிபட்டு போயிடுச்சு. Because why I'm saying this, all this temple has been demolished. இன்னைக்கு என்னுடைய இருதயத்தை அவர் தேவாலயமாக மாற்றி இருக்கிறார். Today he turned my heart as a temple of God. நம்ம ஏற்கனவே முதல் வசனம் வாசித்தோம்ல, ஜீவனுள்ள கற்களாக நாங்கள் என்ன செய்கிறோம்? மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். So previously we read in the scripture, as a living stone our hearts are built as a temple. அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய மாளிகை. So you and me are the palace of God. தேவனுடைய ஆலயம். We are the temple of God. அப்ப ஏதோ ஒரு காரியம் நான் இந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அது தேவனுக்கு விரோதமாக நான் செய்கிறேன். So when I say I'm doing something against God, the temple, I'm doing something against God. அது நட்பா இருக்கலாம். It could be the friendship. அல்லது என்னுடைய சரீரத்தை பாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யலாம். Or it could be something I do against the thing which can perish my body. அதை செய்யறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. I have no rights to do that. ஏன்னா இந்த சரீரம் அவருக்கு சொந்தமானது. Because this body belongs to him. ஆமென். என்னுடைய வாழ்க்கை அவருக்கு சொந்தமானது. Because my life belongs to him. அவருடைய வாழ்க்கையை நான் என்ன செய்ய முடியாது? அவருடைய சரீரத்தை அவருக்கு சொந்தமானதை நான் தொடவே முடியாது. What belongs to God I cannot touch. உங்களுக்கு தெரியுமா, அந்த சின்ன சின்ன ரிவர்கள் இருக்குது, சின்ன சின்ன ஓடைகள் இருக்கிறது. I don't know whether you know, there's a small rivers in many places. அதில் பார்த்தீங்கன்னா அது ஸ்வான் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன, அதுக்கு என்ன சொல்கிறது, இல்லை அந்த வாத்துகள் இருக்கிறது. The small ducks will be there. இல்லையா, அந்த ஸ்வான் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு சொந்தமானது கிடையாது. Those swan does not belong to us. அது ராயல் ஃபேமிலிக்கு சொந்தமானது. They belong to royal family. அதை சும்மா கூட நீங்கள் தொட்டு அதுக்கு எதுவும் தீங்கு செய்திட முடியாது. You just cannot go and touch it and make some evil thing for that. அது ராஜ குற்றமாக மாறிவிடும். And that turned to be a fault against the kingdom. அந்த ஸ்வானுக்கே அந்த கதைனா, If the swan itself having so much thing, என்னுடைய சரீரத்தை எனக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட எனக்கு விரோதமாக, நம்ம ஒவ்வொருவருக்கும் விரோதமாக நாமே ஒரு சில காரியத்தை செய்ய நினைச்சா கூட அது தேவ குற்றமாக மாறிவிடுகிறது. So if the swan itself carries so much heavy burden in that, how much more we as the children of God, the temple of God, where our body of God lives as temple of the
Christ's Spirit is living in us, how much more it is worth for us. ஏன் கனம் பண்ணுகிறதில் ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். It says always go forward to honor one another. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். Go forward to honor one another. அப்படியே என்ன அர்த்தம்? நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது போல அந்த நபர் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். Which means like how my body is a temple of God, also the same the person who we honoring is also a temple of God. என்னுடைய பார்வையில் அவங்க குப்பையா தெரியலாம். Maybe in my sight he looks like a garbage. அவங்க ஒருவேளை தகுதியற்றவர்களாக தெரியலாம். Maybe they looks like they are not worthy at all. அவங்க மோசமானவர்களாக தெரியலாம். They could be just a rubbish person. அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. I have no rights to judge them. மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு, மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. I have no authority to speak against someone or to judge others. ஒரே ஒரு ஆளுக்கு விரோதமா மட்டும் தான் நம்ம பேச முடியும். I can able to only speak against one person. அது சத்துரு. And that is the enemy. அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. And he is an enemy which has been lost. அதான் கூட வசனம் சொல்லுகிறது, சிலுவையிலே அவனுடைய தலையை என்ன செய்திருக்கிறாரா? அவர் நசுக்கி இருக்கிறார். Also it says this on the cross Jesus Christ crushed by his feet. அவனுடைய சரீரம் மாத்திரம் துடிச்சிட்டு கிடக்குது. Only his body has been shaking now. அதுவும் கூட ஒரு நாளில் என்ன செய்ய போகிறது? அக்கினி கடலிலே தள்ளப்பட போகிறது. Also that body is going to be pushed one day on the down to the deep of the sea. எனக்கு ஒரே ஒரு ரைட்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்காரு, அவரை உயர்த்துவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு. Only right God has given to us is to exalt him and to glorify him. அப்ப நான் இந்த வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் உயர்த்தணும். So every word which comes out of mouth is to exalt God. இல்லையா? வாயில என்னது? ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தருகிறார். God is giving all good words in our mouth. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். So we have to use that word. ஆகவே இத முதல்ல நாங்க வாசித்தோம்ல, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். So in the beginning, the opening scripture, we saw that return to the Lord with the words. அப்ப என்னுடைய சரீரத்தை, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் ராஜா என்பதை நான் என்ன செய்கிறேன்? அறிக்கை செய்கிறேன். So what I do is I confess that he is the king through our body, through the word. அதுக்கு நான் நடிக்க சொல்லல. I'm not saying to act in front of God. அதான் சொல்ல, இந்த ஆராதனை அனுபவம் என்பது மிகவும் கடினமான ஒரு அனுபவம். So that is why I keep saying the worship experience is a very hard experience. துதி ஆராதனை எல்லாரோடும் சேர்ந்து கைகளை உயர்த்துறது, வைக்கிறது, ஆடுறது, பாடுறது எல்லாம் செய்யலாம். So everyone can do the praise session like lifting up your hands, singing, dancing. ஆகவே இந்த ஆராதனை குறித்து பேசுகிற ஊழியர்கள் மிகவும் குறைவு. So this is why it is very less churches where they share about the worship experience. ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களும் மிகவும் குறைவு. Also the people, those who give attention for the worshipers are less as well. ஏன்னா ஆராதனை நடத்துகிறவர்களும் அவர்கள் ஆராதனை வீரர்கள், ஆண்டவருடைய அவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இல்லை. Because those who lead the worship, they are not surrendered ones. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. This is the problem which the church face today. அந்த ஆராதனை அனுபவம் என்பது நான் பேச மாட்டேன், அவர் என்னோட பேசணும். So when we come in the experience of the worship, that means it's not that I speak, he will speak unto us. ஆகவே என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் அவர் கர்த்தர் என்பதை அங்கீகரிக்கணும். So through my life I can acknowledge that he is the Lord. மூன்றாவது என்ன? What is the third thing? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற புதிய அடையாளத்தை நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். So third thing is acknowledge the new identity of the Lord what has given to us. இல்லையா? உங்களோட acknowledge your death and Christ life in you. அதாவது என்னது? in short என்னது? புதிய அடையாளத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். So we need to acknowledge that you are the new identity. ஏன்னா என்னுடைய பழைய வாழ்வு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. Because my old life has been crucified on the cross. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். So God has given me new life. அதை நான் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். What I should do is I should acknowledge that message. வாசிப்போம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். So let's turn our Bible to Galatians chapter 2 verse 20. ரைட். பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். My old self has been crucified with Christ. It is no longer I who live, but Christ lives in me. So I live in this earthly body by trusting in the Son of God who loved me and gave himself for me. ஹல்லேலூயா. Amen. எப்படி கர்த்தர் ஆண்டவர்னு சொல்லி நம்ம அங்கீகரிக்க முடியும்? How can we acknowledge that he is the Lord? என்னுடைய வாழ்க்கையின் மீது ஆண்டவர் அவர்தான் அதிகாரம் உடையவர்னு சொல்லி எப்படி நான் அங்கீகரிக்க முடியும்? How can we acknowledge that he is the Lord and he reign over us? ஒன்று, அவர் நான்
அவர் இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யணும், நான் நம்பணும். First thing is I should believe that he is existing. ரெண்டாவது அவருடைய மகிமையின் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படணும். Secondly, his glory should reveal in my life. நான் எதை செய்தாலும் என்னை பார்க்கிறவர்கள் நான் செய்கிற காரியத்தை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தணும். Whatever I do with that, people should glorify the name of the Lord. ஆகவே தான் வசனம் கூட வாசிக்கிறோம் இல்லையா, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுதுன்னு ஆண்டவர் சொல்றார். That's what the scripture says. Your light should be enlightened among them. மத்தேயுல வாசிக்கிறோம் இல்லையா, 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். You are the city on the mountain, the Lord says in Matthew. அப்போ பட்டணம்னு சொன்னாலே அதுக்கு என்ன இருக்கு, மதில் இருக்கு. So when we say city, there's a wall. அந்த நாட்டில் என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல தப்பி ஓடுகிறவர்கள் அந்த போய் என்ன செய்வாங்க, அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிடுவாங்களாம். So those days the people, those who try to escape from one place to another, they will go take refuge in a city. ஒரு சிலர் ஓடி வராங்க. இப்போ நம்ம ரெஃப்யூஜ் கேட்குற மாதிரி, some people come running to seek refuge. இல்லையா, நம்ம ரெஃப்யூஜ் கேட்குறேன்னா நம்முடைய தேசத்திலேருந்து பாதிப்பு, உயிரோடு இருக்கும், வாழ முடியலை, அதனால் தப்பிச்சு ஓடி வந்து நம்ம வேறு தேசத்தில் அடைக்கலம் கேட்குறோம். So what we do is we seek refuge in this nation, saying that my country is very dangerous, I cannot live in that country, so I come to seek refuge in this country. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க அடைக்கல பட்டணம்ன்றாரு. So what God says is you are the city of refuge. நீங்க மலையின் மேல இருக்கிற பட்டணம். You are the city on the mountain. பின்பு சொல்கிறார், மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்றார். Later he says the city on the mountain shall not be hidden. அப்படினா நீங்க என்ன செய்யணும், நானும் நீங்களும் ஒரு அடைக்கல பட்டணமாய் மாற வேண்டும். So what we should be is you and me should turn to be a city on the mountain. நம்மை பார்க்கிறவர்கள், நம்மிடத்தில் வருகிறவர்கள் நம் நிமித்தமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். So the people, those who witnesses, those who see us, through us they should thank God. ஏன்னா என்னுடைய பேச்சு அவங்களை பலப்படுத்துது. Because my speech strengthened them. என்னுடைய செயல் அவர்களை தூக்கி விடுது. My actions lift them up. என்னுடைய முயற்சி அவர்களை பாதுகாக்கிறது. All my trials, they comfort them, they protect them. மொத்தத்திலே என்னாலே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Overall, through me many people are blessed. ஆசீர்வதிக்கப்படும் போது நம்ம என்ன செய்கிறோம், சொல்லித்தானே செய்கிறோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றோம் அவங்களுக்கு. While we bless others, what we do is we say them, God may bless you. அப்ப நம்மிடத்தில் உதவி பெறுகிறவர்கள் கர்த்தரை உயர்த்துகிறார்கள். So those who receive help from us, they will exalt the name of the Lord. பின்பு சொல்லுகிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். And later what he second says is you are the light of the world. வெளிச்சத்தை ஒரு நாள் ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், விளக்க கொளுத்தி மரக்காலுக்கு கீழாக வைக்க மாட்டான். Also the scripture says no one can light up the lamp and hide under the bed. ஒரு இல்லையா, மேசை கீழே வைக்க மாட்டான். They won't keep under the table. அது மேசையில் மேலே வைப்பாங்க. They will put the lamp on the top of the table. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். So the Lord says you and me are the light of the world. இயேசு என்ன சொன்னார், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். Jesus Christ himself says I am the light of the world. அப்ப அவர் செய்யற வேலையை எங்களை தொடர்ந்து செய்ய சொல்றாரு. So what God asks us to do is whatever he said did it, he asks us to continue in this world. அப்ப நானும் நீங்களும் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம். So you and me should be the light to the world. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எவ்வளவு இருளில் இருந்தாலும் நம்மை தேடி வருவாங்க. The people surrounded by us, they have how much ever far they are, they should seek the Lord and come close. இல்லையா, நாங்க விளக்கு கொளுத்தி வைக்கும்போது பாருங்க, பூச்சிகள் எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே வருது வெளிச்சத்தை பார்த்துட்டு. As we light up the lamp, what happened to the flies? They come close to the lamp. ஏன்னா வெளிச்சத்தை பார்த்துட்டு. Because they identify the light. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. So the Lord says you and me are the light of the world. பிறகு என்ன சொல்றாரு, உப்பு. Later he says you are the salt of the earth. நீங்க உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. The Lord says you are the salt of the earth. அப்படின்னு அந்த உப்பு என்ன செய்யும், நமக்கு சுவை கொடுக்கும். The salt gives a taste. உப்பில்லா பண்டம் குப்பையில்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. There's a saying, this food without salt will go to the bin. எவ்வளவுதான் திறமையா நீங்க சமைச்சிருந்தாலும் சரியா உப்பு சேர்க்கலன்னா அது டேஸ்டே இருக்காது. How much ever you cooked deliciously, but if there's no salt, it is go to bin. உப்பு மிகவும் முக்கியமானது. The salt is very important. அப்ப நானும் நீங்களும் உப்பா இருக்கிறோம்னு ஆண்டவர் சொல்றாரு. So the Lord says you and me are the salt of the earth. பின்பு என்ன சொல்றாரு, அது பாருங்க, பின்பு உப்பு என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில அது பாதுகாப்பு கொடுக்கும். What does the salt does in our life is it preserves. இல்லையா, நம்ம என்ன செய்யறோம், அந்த உப்பெல்லாம் போட்டு தான் அந்த மேரினேட் பண்ணி எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா. So we do marinate, when we marinate certain meats or any vegetables, we put some salt and marinate. காரணம் என்னன்னா, அந்த உப்பு அது கெட்டு போகாமல் பாதுகாக்கும். What does the salt does is it preserves the product. மூணாவது உப்புல இருக்கிற விஷயம் என்னன்னா, the third thing what is in our life is உப்பு தன்னை மறைத்துக் கொள்ளும். the salt will hide itself. ஒரு நாள் நான் உப்பு வந்திருக்கேன்னு காமிக்காது. It will not say ever says I am the salt. நீங்க சாம்பார் வச்சீங்கன்னா, if you cook a sambar, அந்த வெண்டைக்காய் துள்ளி குதிக்கும். the okra will jump.
இல்லையா? அந்த முருங்கைக்காய் மேலே நான் இருக்கிறேன்னு காமிக்கும். The drumstick will say, I am there. தக்காளி காமிக்கும், ஓ நானும் இருக்கிறேன். And the tomato will say, I am here. கிழங்கு காட்டும், நானும் இங்கே இருக்கிறேன் And அப்படின்னு. the potato will say that I am there as well. உப்பை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியாது. You cannot find the salt. உப்பு முக்கியமானது, Salt is very important, ஆனால் தன்னை மறைச்சுக்கொள்ளும். but it will hide itself. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உப்பாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறேன். Today, the Lord desired the children of God should be like a salt. இல்லையா? பாருங்க, ஆராதனைக்குள்ள எவ்வளோ வித்தியாசம் So இருக்கு. you can able to see how many things are there hidden in the praise and worship. இல்லையா? உப்பை போல நம்ம காணப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறேன். The Lord desires that we should be like a salt. ஏன்னா உப்பு இல்லாமல் நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. Because there's so many people living in the world without எங்கே salt. போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. They do not know where to go. எப்படி நம்முடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. They do not know how to set up their future. ஏன்னா நிறைய பேர் நம்பி அவர்கள் ஏமாந்து போய்விட்டார்கள். Because they trust so many people and they've been cheated. மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த உலகத்துக்கு நம்பிக்கையின் வெளிச்சமே நானும் நீங்களும் தான். In overall, what I can say is that we are the hope of the light for the entire universe. ஆமாம், ஏன் வாழ்கிறேன்னு யோசிக்காதீங்க. Do not think that why I'm living. எதுக்காக வாழணுமே பிடிக்கல பாஸ்டர். Don't say that, Pastor, I do not like to live. ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறதே 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி. The Lord has placed you in this place that you should be useful for somebody. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஆமென். இனி மட்டும் சொல்லாதீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை. Do not say such kind of words. ஏன் தான் வாழணும்னு தோணுது பாஸ்டர். Pastor, I feel like why I should live on this earth. இல்லையா? இதெல்லாம் சத்துருடைய ஐடியாஸ். These are the ideas of enemy. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு என்னது, நீ வாழணும்னு சொல்றாரு. But the Lord says you should live. உனக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லுகிறார். The Lord says you have a future. நீ பிரயோஜனம் உள்ளவன்னு The சொல்லுகிறார். Lord says you are useful. அதுக்காக தான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிறேன். And this is the reason I chosen you. அதுக்காக தான் என்னுடைய ஜீவனை உனக்காக நான் This கொடுத்திருக்கிறேன். is why I given my life to you and me. ஆமென். Amen. இன்னொரு சில வினாடிகளில் நாம் கர்த்தருடைய பந்திக்குள்ளாக நாங்கள் போக In போகிறோம். a few moments we are going to enter into the Holy Communion. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just imagine. எதற்காக இயேசு பூமிக்கு வந்தார்? Why did our Lord Christ came to the earth? எதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்? Why Jesus Christ gave his life for us? எதற்காக அவர் உயிர் தெழும்பி இருக்கிறார்? Why did he resurrected? எதற்காக அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? Why he been seated on the right side of the Father God and interceding for us? எதற்காக அவர் மீண்டும் வரப்போகிறார்? Why he is coming back again? எல்லாமே எனக்காக தான். All things is for me. அவருக்காக இல்லை, எனக்காக. Not for him, but for me. ஆமென். Amen. பகல் சொல்லுங்க, எனக்காக தான் அவர் எல்லாம் Say to பண்ணியிருக்கிறார். your neighbor, it is for me. அதை நம்ம புரிந்து கொள்ளணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். So we have to understand and make use of it. எனக்காக தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாக கூட அவர் என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. He did not consider his life as worth for that reason. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just imagine எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். how much we should be thankful to God. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் நம்ம காணப்பட்டோம். We are found to be that useless, worthless person. ஆண்டவருக்கு விரோதிகளாய் காணப்பட்டோம். We are far away from God. ஆண்டவரை விட்டு தூரமாய் போனோம். We are far away in the enmity for God. ஆனா ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். But God came in search of us. அவர் நம்மை தேடி வந்தார். நானும் 4 பேரை தேடி போகணும். So he came in search of us so that we can also go searching for other people. Dear all, we have several ways you can give your tithes and offerings. You may give in person using the envelopes or by card transaction during the service. You can also give online by scanning the QR code or visiting our website. Checks should be made payable to Bethany Church of God or sent to P.O. Box 294, Southall, Middlesex, UB25EE, United Kingdom. Thank you for your continued generosity and support.